வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்வெர்டர் ஏசி போர்டோட ஒரு ரிப்பேர் ஒர்க் தான். வாங்க போய் வீடியோ பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வோல்டாஸ் இன்வெர்டர் ஏசி. வோல்டாஸ் இன்வெர்டர் ஏசியோட பிசிபி போர்டு, இன்டோர் போர்டு பாருங்கள். டிசி மோட்ரு, டிசி 340 வோல்ட்டு, ரொட்டேஷன் ஏரோ மார்க் போட்டிருக்கு. இதுதான் டிஸ்பிளே இருக்குது. எல்லாமே இன்டோர் டு அவுட்டோர் ஒயரிங்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நியூட்ரலு, அடுத்து செகண்ட் லைனு, தேர்டு வந்து சிக்னல் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நியூட்ரலு, பிளாக் கலர் ஒயர் பார்த்திங்கன்னா நியூட்ரலு. அதுக்கப்புறம் ரிலேலேருந்து வந்து ஃபேஸு, அதாவது அவுட்டோருக்கான அவுட்புட் ஃபேஸு. அப்புறம் வந்து கம்யூனிகேஷன் ஒயரு இங்கேயும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொடுத்துட்டேன், ஒயரிங் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து அவுட்டோர் பார்த்திங்கன்னா, அவுட்டோர் வந்து டெட் கண்டிஷனில் தான் நம்மள்ட்ட வந்து சுத்தமாக ஆனே ஆகலை அப்படின்னு தான் வந்துருந்தது. என்னான்னு பார்த்தீங்கன்னா 15 வோல்ட் லைன் வந்து ஷார்ட்டில் இருந்தது. இந்த போர்டு பார்த்திங்கன்னா ஐஜிபிடி பார்த்திங்கன்னா 6 ஐஜிபிடி வச்சுருக்காங்க தனித்தனியாக. நமக்கு ஐபிஎம் ஐசி ஒரே ஐபிஎம் ஐசியாக போடாமல் 6 ஐஜிபிடி தனியாக வச்சு அதுக்கான டிரைவர்ஸ் போட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து மெயின் ஐஜிபிடி ஒன்று, ஒரு டயோடு ஒன்று, ரெக்டிஃபயர் ஒன்று வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும், 6 ஐஜிபிடி போட்டு அதுக்கான டிரைவர் ஐசி. இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஐஜிபிடிக்கான ஸ்விட்சிங் ஐசி. அந்த ஸ்விட்சிங் ஐசி வந்து ஒரு 15 வோல்ட் இன்புட் ஆகிட்டு மெயின் ஸ்விட்சிங் ஐசி வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்காக அது ஆப்ரேஷனல் ஐசி. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷார்ட் இருந்தது. ஆக்சுவலாக அதனால ஷார்ட்னால டோட்டலாகவே 15 வோல்ட்டில் வந்து ஷார்ட் ஆனதுனால சுத்தமாகவே போர்டு வந்து டெட் கண்டிஷன், சுத்தமாக ஆன் ஆகலை, பவர் லைனே வரல. அப்புறம் வந்து நம்ம 15 வோல்ட்டை கட் பண்ணிவிட்டு செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஐஜிபிடி வந்து மெயின் ஐஜிபிடி வந்து அடி வாங்கியிருந்து ஷார்ட் ஆகிருந்தது. ஆக்சுவலாக மெயின் ஐஜிபிடி ஷார்ட் ஆகி தான் வந்து அந்த ஸ்விட்சிங் ஐசியும் ஷார்ட் பண்ணியிருக்கு, அடிச்சிருக்கு, ஹை வோல்டேஜ் ஆகிருக்கு. அதனால தான் பிரச்சனை. இந்த மெயின் ஐஜிபிடி ஷார்ட் ஆகி டோட்டலாக அந்த அவுட்டோரே ஆன் ஆகலை. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா E8 எரர் வந்திருக்கு இண்டோரில். E8ங்கிறது பார்த்திங்கன்னா அவுட்டோர் கம்யூனிகேஷன் ஃபால்ட்டு. ஆக்சுவலாக அவுட்டோர் கம்யூனிகேஷன் ஃபால்ட்டு, ஒயரிங் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருந்தால் சொல்லுவாங்க. பட் ஆனால் வந்து அவுட்டோர் போர்டு ஆன் ஆகலைனாலும் கம்யூனிகேஷன் எரர் தான் வரும். அவுட்டோர் போர்டு ஆன் ஆகி கம்யூனிகேட் ஆனால் தான் கம்யூனிகேஷன் எரர் வராது. அவுட்டோர் போர்டு ஆன் ஆகலைனாலும் கம்யூனிகேஷன் எரர் தான் வரும். இங்கே பாருங்கள், இது வந்து இந்த வோல்டாஸ் மாடலோட டோட்டல் எரர் கோடு உங்களுக்கு கிளியராக காட்டியிருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது எரர் கோடு வேணும்னா கூட இதை பார்த்து நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அவுட்டோர் லைட்டு ஃப்ளாஷு ஃபஸ்ட்டு உள்ளது 25 தடவை அந்த மாதிரி ஃப்ளாஷ் ஆனிச்சுன்னா என்னென்ன எரர்னு பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள். இண்டோரில் வர எரர் இருக்குது. இண்டோரில் ரொம்ப லேட்டாக வராது எரரு. அதனால் அவுட்டோரில் உள்ள எல்இடி வச்சே கூட நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இது பாருங்கள், சர்க்யூட் டயக்ராம் கிளியராக போட்டிருக்காங்க பாருங்கள். மெயின் சப்ளைலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் ஃபில்டர்லேருந்து கம்யூனிகேஷன் சர்க்யூட் தனியாக ஒன்று இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பிஎஃப்சி சர்க்யூட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெக்டிஃபயர் சர்க்யூட்டு, அதுக்கப்புறம் ஸ்விட்சிங் பவர் மாடியூல், அதான் ஐஜிபிடி சொல்கிறோம்ல அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்ரஸருக்கு போயிடுது 6 ஐஜிபிடி வழியாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேன் மோட்ரு, ஏசி மோட்ரு, இது வந்து டிசி மோட்டருக்கான ஆப்ஷன் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த மோட்டராக இருக்குன்னு இன்கேஸ்னு கீழே போட்டிருக்காங்க. ஏசி மோட்டர்னால் என்ன ஒயரு, டிசி மோட்டர்னால் எத்தனை ஒயர் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே உங்களுக்கு. 5 ஒயர் வந்ததுன்னா அது வந்து டிசி மோட்டார், 3 ஒயர்ஸ் இருந்தால் ஏசி மோட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லா மாடலையும் கொடுக்குறதில்ல, சில இதில் கொடுத்துருக்காங்க, சில இதில் கொடுக்குறதில்ல. இங்கே பாருங்கள், டிசி மோட்டரோட ஜாக்கு சொருவியாச்சு. இது வந்து சென்சாரு. இது சென்சார் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் சிங்க் சென்சார்னு சொல்லுவாங்க. இப்போ ஐபிஎம் ஐசிலாம் இருந்ததுன்னா ஐபிஎம் ஐசியில் இன்டர்னலாகவே சென்சார் வச்சிடுறாங்க. இன்டர்னலாக அந்த ஐபிஎம் ஐசி எவ்வளோ ஹீட் ஆகுது என்னங்க அதை அதுவே ப்ரொடக்ட் பண்ணிக்கும். ஐஜிபிடி தனியாக போட்டிருக்கிறதுனால வந்து சென்சார் தனியாக தான் வைக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஐஜிபிடி எவ்வளோ சூடாகுது, சப்போஸ் ஏதாவது ஷார்ட் இருந்து ஓவராக சூடானுச்சுன்னா ஐஜிபிடி பேர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பேர்ன் ஆகும், பிளாஸ்ட் ஆகும். அதுக்காக வந்து ப்ரொடக்ஷனுக்காக இது மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐஜிபிடி வந்து பழைய ஐஜிபிடி செக் பண்ணி காட்டுற பாருங்கள். எந்த லைனை செக் பண்ணாலும் ஷார்ட் காட்டுது. கேட்டு எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு, எல்லாமே ஓப்பன் ஆகி எல்லாத்துக்கும் ஷார்ட் காட்டுது. இப்போ புது ஐஜிபிடி வந்து சேம் தான் போட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா 60JR22ன்னு சொல்லுவாங்க, அந்த மாடல் தான் இது. இங்கே பாருங்கள், 50JR22 இந்த மாடலு, இது நம்பரு, இந்த ஐஜிபிடி நம்பரு பாருங்கள். ஐஜிபிடி இப்போ நல்லாயிருக்கு. இது டயோடு இது. ஓகே, இந்த இது எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஷார்ட் எதுவும் இல்லை. 15 வோல்ட்லேயும் எதுவும் ஷார்ட் இல்லை. அவுட்புட் லைனு இதில் வந்து சர்க்யூட் வந்து ரொம்ப சின்னதாக ரொம்ப இதாக இருந்ததுனால அது டேமேஜ் ஆகிடுச்சு. அதுக்கு பதிலாக ஒயர் போட்டு ஜம்பர் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம், ஷார்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. இப்போ வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ ஆன் பண்ணி ஒரு தடவை செக் பண்ணலாம். இங்கே பாருங்கள்,
இது வந்து பவர் செக்ஷன், எஸ்எம்பிஎஸ் செக்ஷன். இதுதான் வந்து பவர் செக்ஷனு, அவுட்டோரோட பவர் செக்ஷனு. இந்த பவர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ்லேருந்து வோல்டேஜ் வந்துட்டு இது வந்து 3.3 வோல்ட்டு, இது வந்து 15 வோல்ட்டு. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பவர் ஐசி. பவர் ஐசின்னு சொன்னோம்னா டிசி டு டிசி பவர் ஐசி, அதாவது ரெக்டிஃபயர்னு சொல்லுவாங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், லோ வோல்டேஜ் ஐசி, அதாவது ஹை வோல்டேஜ் டிசியை வந்து லோ வோல்டேஜாக மாற்றி கொடுக்குற ஐசி. இது ரெகுலேட்டர் ஐசின்னு சொல்லுவாங்க. சரியாக டக்குன்னு நேம் வரல. ரெகுலேட்டர் ஐசின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா 2 ஐசி 111 போட்டிருக்காங்க. 3.3 வோல்ட் அட்ஜஸ்டர் ஒன்று, ப்ளஸ் வந்து 15 வோல்ட் அட்ஜஸ்டர் ஒன்று, 2 ஐசி போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வந்து கரண்ட் சர்க்கியூட்டுக்கு, இந்த ஐஜிபிடிலேருந்து வர கரண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள் ரெசிஸ்டன்ஸ் போட்டு அதுலேருந்து எடுத்திருப்பாங்க, புல்லப்லேருந்து எடுத்திருப்பாங்க. எடுத்து அதை தான் வந்து கரண்ட் கால்குலேஷனுக்கு கரண்ட் சென்சார் மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. கரண்ட் சென்சார்னு சொல்லுவோம். அதுக்கான டிரைவர் ஐசி அது. ஒன்றுத்துக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. பார்த்திங்கன்னா இப்போ வந்து கம்ப்ரஸர் கனெக்ட் பண்ணியாச்சு, ஒயர்ஸு ஃபுல்லாகவே எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஆன் பண்ணி வாங்க, ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம். பவர் ஆன் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் அவுட்டோரில் இப்போ எல்இடி எரியுது. அவுட்டோர் ஆன் ஆகிடுச்சு. அவுட்டோர் ரிலேவும் கிளிக்குன்னு சவுண்ட் வந்தது. இது வந்து அவுட்டோர் மோட்ரு, இன்டோர் மோட்ரு எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் அவுட்டோர் சப்ளை வந்துடுச்சு. அவுட்டோரில் ஏதாவது பிளிங்க் ஆனிச்சுன்னா தான் எரரு. பிளிங்க் ஆகாமல் ஸ்டெடியாக இருந்ததுன்னா நார்மல் கண்டிஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ வாங்க இன்டோர் ஆன் பண்ணலாம். இதுதான் அந்த வோல்டாஸ் ரிமோட்டு. பாருங்கள் ப்ளூ ஸ்டார் மாதிரியே இருக்கும். ப்ளூ ஸ்டாருக்கும் இதே மாடல் ரிமோட் வருது. ஆன் ஆகிடுச்சு. பாருங்கள் அவுட்டோர் ஃபேன் மோட்டர் ஆன் ஆகிடுச்சு. கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சு. ஆனால் கம்ப்ரஸர் வந்து ரிவர்ஸில் ஓடுது. யூவிடபிள்யூ வந்து மாற்றி கொடுத்துருக்கு. எப்போவுமே கம்ப்ரஸரோட நாய்ஸை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். யூவிடபிள்யூ மாற்றி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது ரிவர்ஸில் தான் ஓடும். இங்கே பாருங்கள் செக்ஷனில் ப்ரெஷர் தள்ளுற மாதிரி காட்டுது, ஆனால் ப்ராப்பர் ப்ரெஷர் வராது உங்களுக்கு. நீங்கள் இதே மாதிரி யூனிட்டில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து கூலிங்லாம் வராது. பாருங்கள் இன்டோர் மோட்டர் ஓடுது, எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. பட் ஆனால் கம்ப்ரஸர் மட்டும் ரிவர்ஸில் ஓடுது. கொஞ்சம் நேரம் ஓட்டி பார்த்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம நார்மல் மாற்றிட்டு அப்புறம் இது பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம் ஒரு தடவை. பாருங்கள் சென்சாரு, இன்டர்னல் சென்சாரு. ஹீட் சிங்கில் வந்து இதை வந்து ஹீட் சிங்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் நம்ம. இந்த பாருங்கள் இதுதான் அதோட ஹீட் சிங்கு. இந்த ஹீட் சிங்கில் வந்து கார்னரில் அந்த சென்சாரை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ அந்த ஹீட் சிங் எவ்வளோ ஹீட் ஆகுது அப்படிங்கிறது வந்து அது சென்ஸ் பண்ணிக்கும். அதுக்காக அந்த சென்சாரு ஐஜிபிடிஓ இல்லை மற்ற ஏதோ ஒரு மாடியூலோ ஓவராக ஹீட் ஆனிச்சுன்னா அது வந்து ஆஃப் பண்ணிவிடும். டோட்டலாக அவுட்டோர் போர்டு ஆஃப் பண்ணிவிடும். அதுக்கான ஒரு சர்க்கியூட் தான் அது வச்சுருக்காங்க, ப்ரொடக்ஷனுக்காக. அது பாருங்கள் ஆஃப் பண்ணிட்டேன். ஆனால் இன்டோர் மோட்டர் மட்டும் பாருங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. இன்டோர் மோட்டர் லேட்டாக தான் ஆஃப் ஆகும். ஏன்னா இப்போ வந்து நிறையா இப்போ வர லேட்டஸ்ட்டாக வர மாடலில் பார்த்தீங்கன்னா இன்டோரில் லேட்டாக ஆஃப் ஆகிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த ஈரப்பதம் ட்ரைனஸ் வந்து ட்ரை ஆகணும். அந்த காயில் வந்து ஈரம் இருக்கிறது வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வருதுன்ட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணுறதுக்காக கூலிங் ஏசி ஆன் ஆனால் கூட, கம்ப்ரஸர் ஆஃப் ஆனால் கூட அந்த எம்டி காயில் வந்து கொஞ்சம் நேரம் ஏர் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் பேஸ்ட்டு போட்டாச்சு. ஏன்னா நம்ம சால்ட்ரிங் பண்ண சர்க்கியூட் வந்து வெளியிலேருந்து இது க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து தண்ணி கிண்ணி படாமல் இருக்கிறதுக்காக ஃபுல்லாகவே பேஸ்ட்டு போட்டாச்சு. அந்த இடத்துலலாம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் பேஸ்ட் போட்டிருக்கேன். பேஸ்ட் போட்டு ஃபுல்லாக மூடிடலாம், கவர் பண்ணிடலாம். பேக் பண்ணிவிட்டு ஒரு தடவை பக்காவாக செக் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொசிஷனில் தான் லாக் ஆகும் அந்த இது. அதேமாதிரி அடியில் எதுவும் இல்லாத அளவுக்கு பார்த்து சேஃப்டியாக பண்ணுங்கள். ஏன்னா அது மெட்டலில் கொடுத்துருப்பாங்க. வேறு ஏதாவது டச் ஆகிடுச்சினாலோ இதாகிடுச்சினாலோ உங்களுக்கு ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே அதை வந்து கரெக்டாக இருந்த பொசிஷனில் அப்படியே வச்சுருக்கேன். இருந்த பொசிஷனில் வச்சிங்கன்னா அது பக்காவாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. பாருங்கள் ஃபுல்லாகவே அசம்பிள் பண்ணியாச்சு. எல்லாமே அசம்பிள் பண்ணிட்டேன். இன்டோர் போர்டு அப்படியே இருக்குது. அவுட்டோர் போர்டில் ஃபுல்லாக எல்லாமே அசம்பிள் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து ரியாக்டர் காயில் வராது. ஆக்சுவலாக அவுட்டோரில் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க, அது டிரான்ஸ்ஃபார்மர் இல்லை, ரியாக்டர் காயில் வராது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்பில்டாக போர்டுலேயே வந்து ஒரு காயில் வச்சுருப்பாங்க. அதனால் இதுக்கு எக்ஸ்டர்னலாக வராது. இப்போ கம்ப்ரஸரை மறுபடியும் ஆன் பண்ணி ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ஆன் பண்ணிட்டேன். 24 டிகிரி சென்டிகிரேட்டில் இருக்குது. அவுட்டோர் ஃபேன் மோட்டர் ஆன் ஆகிடுச்சு, ஓட ஆரம்பிச்சிருச்சு. கம்ப்ரஸரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாருங்கள் செக்ஷன் கரெக்டாக இழுக்குது, டிஸ்சார்ஜ் தள்ளுது.
நீங்கள் கொஞ்சம் கையை வச்சு அப்பப்போ பொத்தி ரிலீஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நமக்கு வந்து எப்படின்னா எம்டியில் ஓடும்போது சில கம்ப்ரஸர் வந்து நல்லா ஓடும், டக்குன்னு லோடு கொடுத்தோன்னா ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரி இருந்ததுன்னா எரர் கண்டுபிடிக்கணுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பொத்திட்டு ப்ரெஷர் கொடுத்து ஆம்ஸ் ரைஸ் ஆகும், கொஞ்சம் உள்ள இன்டர்னலாக ஆம்ஸ் ரைஸ் ஆகிட்டு திருப்பி இதாகும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லோடுக்காக வந்து நீங்கள் அப்பப்போ அதை ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து லோடோட கரெக்டான இது கண்டுபிடிக்க முடியும். ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கள் கரெக்டாக லோட் ஆகுதான்னு. கம்ப்ரஸர் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், போக போக வந்து ஸ்பீடு எடுக்கும். சில மாடல் வந்து ஸ்டார்டிங்லேயே ஸ்பீடு ஹையாக போயிடும். அதாவது அவங்க உள்ள என்ன ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கம்ப்ரஸர் ரன் ஆகும். அது எவ்வளோ நேரம் கழிச்சு எவ்வளோ டெம்பரேச்சர் வந்தால் இன்க்ரீஸ் ஆகணும், எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்தால் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு உள்ள ஃபுல்லாகவே ஃபீட்பேக் தான், ப்ரோக்ராம் படி தான் அது ரன் ஆகும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஓட்டி பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் ரன் பண்ணி பாருங்கள். எல்லா ஃபேன் மோட்டரும் கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த ஒரு எரரும் வராது. ஒரு 5-10 நிமிஷம் ஓடும் தாராளமாக. ஆனால் ரொம்ப நேரம் ஓடாது. ரொம்ப நேரம் ஓடணும், ஒரு 20 மினிட்ஸ் மேலே, மேக்ஸிமம் 20 மினிட்ஸ்க்கு மேலே எந்த ஒரு இன்வெர்ட்டர் இதுவும் எம்டியில் ஓடாது. ஏன்னா அதுக்கு வந்து டிஸ்சார்ஜ் டெம்பரேச்சர் சென்சார் ப்ளஸ் வந்து அந்த கண்டென்சேஷன் டெம்பரேச்சர் சென்சாருக்குலாம் வந்து ஃபீட்பேக் வராததுனால அதோட வேல்யூஸ் மாறாததுனால அது வந்து கண்டிப்பாக வந்து அது எரர் தான் காட்டும். அதனால் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு போய்டும். அது அப்போ வந்து அவுட்டோர் ஆஃப் ஆகிடும், உங்களுக்கு எரர் காட்டும். மற்றபடி வந்து உங்களுக்கு ஓரளவு அதுக்குள்ளேயே நீங்கள் எல்லாமே செக் பண்ணி முடிச்சிடலாம் பக்காவாக, எந்த இஷ்யூவுமே இருக்காது எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாகவே ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள். கம்ப்ரஸர் ஸ்லோ டவுன் எடுத்து தான் ஆஃப் ஆகுது பாருங்கள். இப்போ ஸ்பீடு ஓடிட்டு இருந்தது, அப்படியே கொஞ்சமாக ஸ்லோ டவுன் ஆகும். நல்லா ஸ்லோ டவுன் ஆகி தான் ஆஃப் ஆகும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எல்லா இன்வெர்ட்டர் கம்ப்ரஸருமே இப்படி தான் ஸ்லோ டவுன் ஆகி தான் ஆஃப் ஆகும். அதுமாதிரி ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்டார்டிங் தான், அதாவது சாஃப்டாக தான் ஸ்டார்ட் ஆகும், டக்குன்னு ஸ்டார்ட் ஆகாது. சாஃப்ட் ஸ்டார்டிங் சொல்லுவாங்க, சாஃப்ட் ஸ்டார்டிங் தான் மோட்ரு. நல்லா அதனால தான் உங்களுக்கு இபி பில் கரண்ட் பில்லாம் வந்து சேவ் ஆகிறதுக்கு காரணமே இந்த ஒரு காரணம் தான். ஸ்லோ ஸ்பீடு ஹை ஸ்பீடு தான் இன்வெர்ட்டரில், இதுதான் அட்வான்டேஜ். இங்கே பாருங்கள் 2 மோட்டருமே ஓடிக்கிட்டு இருக்கு. அவுட்டோர் மோட்டர் ஃபஸ்ட்டு ஆஃப் ஆகிடும், அதுக்கப்புறம் இன்டோர் மோட்டர் ஆஃப் ஆகும். எப்போவுமே கம்ப்ரஸர் ஆஃப் ஆன பிறகு தான் மோட்டர் ஆஃப் ஆகும், பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு முன்னாடியே ஆஃப் ஆகாது, ஆஃப் ஆகவும் கூடாது. அவுட்டோர் மோட்டர் ஆஃப் ஆகிடுச்சு, இன்டோர் மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்குது, கொஞ்சம் நேரத்தில் அதுவும் ஆஃப் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை நான் இது பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.